இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்மளுடைய வீட்டிலும் சரி கோவில்லையும் சரி கட்டாய வழிபாடுகள் செய்ய வேண்டும். கோவிலில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் எங்கே முடியுதோ அங்கே போய் திருக்கல்யாணம் நடந்துன்னா அந்த திருக்கல்யாணத்தில் பங்கு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த பங்குனி உத்தரத்துக்கு இவ்வளோ விசேஷம் அப்படின்னா 12வது மாதமாகிய பங்குனியும் 12வது நட்சத்திரமாகிய உத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள் தான் இந்த பங்குனி உத்திரம். அம்மையும் அப்பனுமாக சேர்ந்து சிவபெருமானை வழிபட வேண்டிய முக்கியமான நாளில் ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்குத்தான் சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தது. ராமபுரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் தெய்வயானை பிராட்டிக்கும் இன்னும் எத்தனையோ தெய்வீக திருமணங்கள், இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் திருமணம் நடந்ததுன்னு எத்தனையோ தெய்வீக திருமணங்கள் நடந்த அற்புதமான ஒரு விரத நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். பிருங்கி முனிவர்னு ஒரு அற்புதமான முனிவர் இருந்தார். அவர் எப்பவும் சிவபெருமானை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டார். அம்பாளுக்கு ஒரு வருத்தம், சாமிகிட்ட சொல்வார், அதுன்னு உங்களை மட்டும் கும்பிடுறாரு, என்னை கும்பிடவே மாட்டுறாரு அப்படின்னு. அடுத்த தடவை வரட்டும் எப்படி என்னை கும்பிடாம போறாருன்னு சொல்லி சிவசக்தி 2 பேரும் ஐக்கியமாயிடுவாங்க. பிருங்கி முனிவர் பார்ப்பார், என்ன 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் சுத்திட்டு போயிடுவார். கோபம் வந்த சக்தி என்ன பண்ணுவான்னா, ஒரு விளையாட்டு பாருங்க, முனிவருடைய உடம்பில் தன்னுடைய பங்காக இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் தன்னிடத்தில் இழுத்துருவா. இந்த சக்தி முழுக்க போகணுன்னு பிருங்கி முனிவர்னால எந்திரிக்க முடியாது. சிவபெருமான் பார்ப்பார், என்னதான் இருந்தாலும் நம்மளை கும்பிட்டவே இப்படி தடுமாறி விடக்கூடாதுன்னு சொல்லி 2 கால்களோடு சேர்த்து இன்னொரு காலையும் கொடுத்து 3 கால் கொடுத்துருவார். சக்திக்கு இன்னமும் கோபம் வந்துடும். ஆனால் எந்திரித்த பிறகு சிவபெருமான் சொல்லுவார், எப்போதும் சிவசக்தி வழிபாடுதான் முக்கியம், சிவமன்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவம் இல்லை. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்கிறார். ஏன் சூரபத்மனை வதம் செய்தார் அப்படின்னா, அவன் தேவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இல்லாத தீமைகளை எல்லாம் செய்தான். தேவர்களுடைய நன்மை கருதி தேவர்கள் சிவபெருமானத்தில் மன்றாடி எங்களை காக்க வேண்டும்னு கேட்டதற்கிணங்காக சிவபெருமான் முருகப்பெருமானுடைய அவதாரத்தை நிகழச் செய்து முருகப்பெருமான் சூரபத்மனுடைய கூட்டங்களை எல்லாம் அழித்து தேவர்களை காத்தார். என்னில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, எந்த குறையும் இல்லை. ஏன்னா கண்ணில் நல்லதூரும் கழுமலர் வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. அம்மை எப்பன்னு இருக்கிறங்காட்டி என்னைக்கும் பார்க்கறதெல்லாம் நல்லதா தெரியுமா, மனசுல நல்ல எண்ணங்களே ஊறுமா. இப்படி அம்மையப்பனை வழிபடக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் குறைவு இருக்காதுங்கிறார். இந்த பதிகத்தையும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு பாடல். அனைவருக்கும் வணக்கம். முருகாச்சரணம். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேடவர் தந்ததனால் பூமேல் மயல்போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. பிருங்கி முனிவர்னு ஒரு அற்புதமான முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னா, அவர் எப்பவும் சிவபெருமானை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டார். நமக்கே அந்த பழக்கம் இருக்குல்ல, நமக்கு ஒரு தெய்வத்தின் மேலே ஈடுபாடு வந்துருச்சுன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வம் தான் தெரியும். இன்றைக்கி எனக்குமே அந்த பழக்கம் இருக்குது. எந்த கோயிலுக்கு போனாலும் முருகன் தான் வரும், அப்புறம் தான் எல்லா சாமி பேரும் சொல்லுவோம். மனிதர்களுக்கு நமக்கே எப்படின்னா, நம்மளாம் எப்படி உபாசனை பண்ணுறோம், ஏதோ ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு எப்போ ஒரு தடவை சாமின்னு நினைக்கிறோம். எப்போதும் இறைவனையே நினைக்கிற முனிவர்களுக்கு சொல்லவா வேணும். ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, சிவனை தவிர யாரையும் வழிபட மாட்டார். நேராக கைலாயம் போவார். அம்பாளும் சுவாமியும் சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்துருப்பாங்க. நேராக போவார், சிவபெருமானை வணங்குவார், வந்துடுவார். சக்தியை திரும்பி கூடி பார்க்க மாட்டார், அம்பாளை பார்க்க கூடி மாட்டார். அம்பாளுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இப்படியே இந்த முனிவன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட சொல்வார், அதுன்னு உங்களை மட்டும் கும்பிடுறாரு, என்னை கும்பிடவே மாட்டுறாரு அப்படின்னு. அடுத்த தடவை வரட்டும் எப்படி என்னை கும்பிடாமல் போறாருன்னு சொல்லி சிவசக்தி 2 பேரும் ஐக்கியமாயிடுவாங்க. அர்த்தநாரி வடிவமாக தாங்கி நிற்பாங்க சாமி. பிருங்கி முனிவர் பார்ப்பார், என்ன 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் சுத்திட்டு போயிடுவார். கோபம் வந்த சக்தி என்ன பண்ணுவான்னா, ஒரு விளையாட்டு பாருங்க, முனிவருடைய உடம்பில் தன்னுடைய பங்காக இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் தன்னிடத்தில் இழுத்துருவா. எல்லா சக்தியும் இழுத்தணும்னா பிருங்கி முனிவர்னால எந்திரிக்க கூடி முடியாது. ஏன்னா சக்தி முழுக்க போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த சக்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சக்தி முழுக்க போகணுன்னு பிருங்கி முனிவர்னால எந்திரிக்க முடியாது. சிவபெருமான் பார்ப்பார், என்னதான் இருந்தாலும் நம்மளை கும்பிட்டவே இப்படி தடுமாறி விடக்கூடாதுன்னு சொல்லி 2 கால்களோடு சேர்த்து இன்னொரு காலையும் கொடுத்து 3 கால் கொடுத்துருவார். சக்திக்கு இன்னமும் கோபம் வந்துடும். ஆனால் எந்திரித்த பிறகு சிவபெருமான் சொல்லுவார்,
எப்போதும் சிவசக்தி வழிபாடுதான் முக்கியம். சிவமன்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவம் இல்லை. அம்மையப்பனாகத்தான் வழிபட வேண்டுங்கிற உண்மையை பிருங்கி முனிவர் மூலமாக நமக்கு சொன்னார். அப்படி அம்மையும் அப்பனுமாக சேர்ந்து சிவபெருமானை வழிபட வேண்டிய முக்கியமான நாளில் ஒரு நாள் தான் பங்குனி உத்தரம். இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்குத்தான் சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தது. தெய்வீக திருமணங்கள் அத்தனை நடந்த ஒரு நாள்னு சொல்லணும்னா அது இந்த பங்குனி உத்தரம்தான். ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும், அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் தெய்வயானை பிராட்டிக்கும், இன்னும் எத்தனையோ தெய்வீக திருமணங்கள், இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் திருமணம் நடந்ததுன்னு எத்தனையோ தெய்வீக திருமணங்கள் நடந்த அற்புதமான ஒரு விரத நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். இதை இன்னமும் கல்யாண விரதம்னே சொல்லுவாங்க. இங்கே தெய்வீக திருமணம் கல்யாணம்னு சொன்ன உடனே நம்மளுடைய மனசில் என்ன தோணுன்னா, நம்ம மனிதர்களுக்கு நடக்கிற கல்யாணம் இதுதான் கல்யாணம்னு நினச்சிக்கிறான். ஆனால் அந்த கல்யாணம் அல்ல. இந்த தெய்வீக திருமணங்களுக்குன்னு ஒரு அற்புதம் இருக்கிறது. அது ஒரு தத்துவத்தை சுட்டுகிறது. நம்ம பார்க்குற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை யானை மேலே போகணும்னு ஆசைப்படுது. உடனே அப்பா 4 காலில் நடந்து போகிறார். அந்த குழந்தைக்கு அதை பார்த்தா யானைன்னு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியும் அது யானை இல்லை. ஒரு குழந்தையினுடைய ஏதோ ஒரு ஏக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக தந்தை யானையாக மாறுவது மாதிரி நமக்கு ஒரு தத்துவத்தை சொல்லுவதற்காக இறைவன் தன்னுடைய கூறாக இருக்கக்கூடிய சக்தியை பெண்ணாக நினைத்து அதில் கல்யாணமாக காட்டி நமக்கு ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறார். தான் தெய்வீக திருமணம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, ஆத்மா பரமாத்மாவோடு இணைய வேண்டும்ங்கிற அந்த மெய்யான உணர்வை சொல்லுவது தான் தெய்வீக திருமணத்தினுடைய உண்மையே. அதை விட்டுட்டு இன்றைக்கும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமிக்கு 2 மனைவிகள், அவருக்கு 2 மனைவிகள்னு சொல்லுவதெல்லாம் அறிவின்மையினுடைய ஒரு சாட்சி. அப்போ தெய்வீக திருமணங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நம்மளுடைய மனிதர்களுடைய கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாங்கல்ய தானம் பண்ணும்போது மாங்கல்யம் தந்துனானேனா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, என்னுடைய வாழ்க்கை என்னும் சக்கரத்திற்கு இனிமேல் நீ அச்சாணியாக இருப்பாய், இன்னும் பல வருடங்கள், பல ஆயிரம் வருடங்கள் என்னுடைய வாழ்வுக்கு நீதான் ஆதாரம்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் சொல்லக்கூடியதாகத்தான் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அதுதான் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தமே. அதை விட்டுட்டு இன்றைக்கி பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு மொழியினுடைய ஆழ அர்த்தம் தெரியாமல் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி படித்தோம்னா அப்படித்தான் இருக்கும். அதனுடைய ஆழ அர்த்தங்கள் தெரிந்தால்தான் அந்த தெய்வீக மந்திரத்தினுடைய அர்த்தம்லாம் நமக்கு புரியும். ஆனால் இங்கே தெய்வீக திருமணங்களில் அம்பாளுக்கு மாங்கல்யம் பூட்டும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்காக சுவாமி அம்பாளுடைய கழுத்தில் மாங்கல்யம் பூட்டுறாராம். அப்போ என்னென்னா, அம்பாளுடைய அருள் இருந்தால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். அதனால தான் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இந்த தெய்வீக திருமணங்கள் எல்லாம் நடக்கும். கட்டாயமாக முருக வழிபாடு இன்னமும் சிறப்பாக நடக்கும். இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்மளுடைய வீட்டிலும் சரி, கோவில்லையும் சரி, கட்டாய வழிபாடுகள் செய்ய வேண்டும். கோவிலில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் எங்கே முடியுதோ அங்கே போய் திருக்கல்யாணம் நடந்துன்னா அந்த திருக்கல்யாணத்தில் பங்கு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த பங்குனி உத்தரத்துக்கு இவ்வளோ விசேஷம் அப்படின்னா, 12வது மாதமாகிய பங்குனியும் 12வது நட்சத்திரமாகிய உத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள் தான் இந்த பங்குனி உத்திரம். பொதுவாகவே சொல்லுவாங்க, நிலா காலங்கள் எல்லாம் நம் சமயத்தில் விழா காலங்கள் தான். பௌர்ணமியை ஒட்டி செய்யக்கூடிய வழிபாடுங்கிறது ரொம்ப அற்புதமானது. இந்த வளர்ந்துக்கிட்டே வரும் பௌர்ணமிங்கிறது பூரண கலை பெற்று ஒளிரக்கூடியதான் பௌர்ணமி. அதனால்தான் பௌர்ணமியில் ஒரு வழிபாடு பண்ணால் 100 வழிபாடு பண்ணியதற்கு சமமாக நம்மளுடைய சமயம் சொல்லுகிறது. பௌர்ணமி அன்னைக்கு வீட்டிலேயோ இல்லை ஆலயங்களையோ நடக்கக்கூடிய வழிபாடுகள் கலந்து கொள்வது என்பது அபரிமிதமான நன்மையை செய்ய வல்லது. அப்போ அந்த பௌர்ணமி திதியும் அற்புதமான நட்சத்திரமும் இந்த பங்குனி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள் தான் இந்த பங்குனி உத்திரம். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்கிறார். ஏன் சூரபத்மனை வதம் செய்தார் அப்படின்னா, அவன் தேவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இல்லாத தீமைகளை எல்லாம் செய்தான். தேவர்களுடைய நன்மை கருதி தேவர்கள் சிவபெருமானத்தில் மன்றாடி எங்களை காக்க வேண்டும்னு கேட்டதற்கிணங்காக சிவபெருமான் முருகப்பெருமானுடைய அவதாரத்தை நிகழச் செய்து முருகப்பெருமான் சூரபத்மனுடைய கூட்டங்களையெல்லாம் அழித்து தேவர்களை காத்தார். அப்படி தேவர்களையெல்லாம் காத்ததற்கு நன்றி கடனாக இறைவனுடைய திருவருளால் திருமாலோன் குமாரிகள் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய கண்களிலிருந்து வந்த கஜவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய வள்ளி தேவயானையில் தேவயானை பிராட்டி மட்டும் இந்திரனுடைய மகளாக இந்திர லோகத்திலே வளர்ந்து வருகிறார். அப்படி இந்த இந்திர லோகத்தை காப்பாற்றியதற்கு நன்றி கடனாக தன் மகளையே முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்திரன் வேண்ட முருகப்பெருமானை இதை ஏற்றுக்கொண்டு
திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை அம்மையினுடைய திருமணம் நடந்தது. தெய்வயானை அம்மையினுடைய திருமணத்தினுடைய தொடர்பாக இருக்கக்கூடிய 2 திருத்தலங்கள் திருவிடைக்களியும் நம்மளுடைய திருப்பரங்குன்றம். அவசியம் இந்த நாளிலே திருவிடைக்களி திருப்புகளும் அதே மாதிரி திருப்பரங்குன்றம் திருப்புகளும் பாட வேண்டும். ஏன்னா அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானுடைய இந்த தெய்வீக திருமண காட்சியும் கிடைத்திருக்கிறது. அதே ஒரு திருப்புகளில் பதிவு செய்கிறார். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சல துஞ்சி தெரியாதே கந்தன் என்றென்று துணை நாளும் கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தியின் கும்பை புணர்வோனே சங்கரன் பங்கிட் சிவபாலா செந்திலங்கண்டி கதவேலா தென்பரங்குன்றி பெருமாளே என்று தந்தியின் கும்பை புணர்வோனே என்றால் தேவயானையோடு வந்து எனக்கு காட்சி கொடுத்தவனேன்னு அருணகிரிநாதர் பதிவு பண்றார். அதனால கட்டாயம் திருப்பரங்குன்றம் திருப்புகள் பாடி வீட்டில் பூஜை பண்ணணும். அதே மாதிரி முக்கியமாக சில விஷயங்களை நம் வாழ்விலே தவறவிடக்கூடாத நாளுன்னு ஒன்று இருக்குது. அதில் என்னன்னா அது எது சார் நம்மளுடைய முக்கியமான வாழ்க்கையில் தவறவிடக்கூடாத நாள்னா அந்த விரத நாட்கள் தான். நிறைய பேர் அவங்களுடைய பிறந்த நாள் ஆனிவர்சரிலாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த விரத நாட்களை கட்டாயம் தவறவிடக்கூடாது. காரணத்துக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதை ஒன்று இருக்கிறது. என்னன்னா சிவனேசன் செட்டியார் என்று அற்புதமான சிவனடியார் இருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பூம்பாவை என்று பெயரிட்டு அந்த குழந்தையை வளர்த்து வந்தார். அவருடைய நோக்கம் என்னன்னா சமயத்தை வளர்க்கக்கூடிய தெய்வ குழந்தையாகி திருஞான சம்பந்தருக்கு பூம்பாவையை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்றே அந்த குழந்தையை வளர்த்துறார். ஊழ்வினையினுடைய பயன் என்னன்னா அந்த பூம்பாவையை பாம்பு தீண்டி அந்த குழந்தை இறந்து விடுகிறது. என்னதான் இருந்தாலும் இந்த குழந்தை என்னுடைய சொத்து அல்ல, திருஞான சம்பந்தருடைய சொத்து. அவர் எப்பவாவது இந்த மண்ணிற்கு வந்தாருன்னா அந்த மண் எதுன்னா நம்மளுடைய திருமயிலை, மயிலாப்பூர் பக்கத்தில் தான் அந்த சிவனேசன் செட்டியார் இருந்தார். அந்த பூம்பாவையை அரவம் தீண்டி இறந்துவிட அவளை எரித்து அவளுடைய அஸ்தியை ஒரு பானையிலே வைத்திருக்கிறார். எதற்குன்னா திருஞான சம்பந்தர் இருந்தால் அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு. திருஞான சம்பந்தர் திருவொற்றியூரிலே இறைவனை தரிசித்து விட்டு இந்த திருமயிலைக்கு வந்து கொண்டிருக்கும் போது திருஞான சம்பந்தர் வரக்கூடிய செய்தியை சிவனேசன் செட்டியார் அறிந்து கொண்டு பூம்பாவையினுடைய அஸ்தியை பல்லாக்கிலே வைத்து திருஞான சம்பந்தரிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார். பெருமானே, இது உங்களுக்காக நான் ஈன்றெடுத்த என்னுடைய மகள் விதியினுடைய வசத்தால் பாம்பு தீன்றி இறந்து விடுகிறாள். என்னதான் இருந்தாலும் அவள் உங்களுக்கானவ, இந்தாங்க அஸ்தின்னு திருஞான சம்பந்தர் கையிலே பூம்பாவையினுடைய அஸ்தியை கொடுக்கிறார். திருஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரரை எண்ணி மட்டிட்டம் புண்ணியம் என்று தொடங்கக்கூடிய ஒரு பதிகத்தை பாடுகிறார். அற்புதமான பதிகம். அதில் அவர் கொஸ்டின் கேட்குறாருங்க. ஏன் பூம்பாவை போன, ஏன் சீக்கிரமாக போன? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? யாராவது சீக்கிரம் போயிட்டா என்ன சொல்லுவோம்? கல்யாணம் பண்ணலை, வீடு கட்டலை, ஒன்று சுகத்தையும் அனுபவிக்கலை, இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் திருஞான சம்பந்தர் சொல்கிறார், கபாலீஸ்வரர் கோவிலில் நடக்கிற திருக்கார்த்திகை தீப திருவிழாவை பார்க்காம ஏன் போனேன்? பெருஞ்சாந்தி பெருவிழான்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்தை பார்க்காம ஏன் போனேன்? அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார். நிறைய அன்னதானமெல்லாம் போட்டு பக்தர்கள் செழிப்பாக கொண்டாடக்கூடிய பங்குனி உத்திர நாள் ஒளி விழா காணாதே போதியோ பூம்பாவாய்ங்கிறார். பங்குனி உத்திரத்தை பார்க்காம ஏன் போனேன்னு கேட்குறார். அப்போ அந்த விழாவினுடைய பெருமையை இதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும். இந்த பதிகத்தை பாடி முடித்ததுக்கப்புறம் அந்த சாம்பலாக இருந்த பூம்பாவை மீண்டும் எந்திரித்து வந்தார். அந்த அவ்வளவு நாள் இருந்தது சாம்பலாக இருந்து அந்த வயசு கரெக்டாக எந்த வயசில் இருந்திருக்கிறோமோ அதே வயதோடு எந்திரித்து வந்தார். சுற்றி இருந்த அத்தனை பேரும் மெய்சிலிருத்து போனாங்க. சிவனேசன் செட்டியார் சொன்னார், நான் இப்போதான் என்னுடைய பிறவி பெரும்பயனை அடைந்து விட்டேன். திருஞான சம்பந்தரே, உங்களுக்கான பெண் தயாராக இருக்கிறார், அவனை நீங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும்னு சிவனேசன் செட்டியார் கேட்க திருஞான சம்பந்தர் சொன்னார், அந்த அஸ்திக்கு முன்னாடி நீ கொடுத்த உசுறு, இப்போ நான் கொடுத்த உசுறு அவள் எனக்கு மகளுக்கு சமம், அவள் நான் ஈண்டெடுத்தவள்னு மகளாக ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பூம்பாவையும் சிவனடியாராக இருந்து முக்தி வீடு அடைந்தார் என்று நம்மளுடைய சமயம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட இந்த பதிகத்தை கட்டாயம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு பாராயணம் பண்ணணும். இதை ஏங்க நாம் பாராயணம் பண்ணணும்? அது பூம்பாவை எழுப்புவதற்கான ஞானசம்பந்தர் பாடினார். இதை ஏங்க நம்ம பாடணும் அப்படின்னா, ஒரு உண்மையை சொல்கிறேங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உயிர்த்தள வேண்டிய எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள நல்ல எத்தனையோ ஆற்றல்கள் இறந்து கிடக்கிறது. உண்மையாமே சொல்லணும்னா தெய்வீக சிந்தனை, ஆன்மீகமயமான ஒரு வாழ்க்கை என்பது பல பேருனுடைய வாழ்க்கையில் அது அப்படித்தான் இருக்குது, இறந்த மாதிரி தான் இருக்குது. அதை மீட்டெடுத்து கொண்டு வரணும்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த பதிகத்தை பாடுங்கள். ஒன்று. ரெண்டாவது, பங்குனி உத்திரத்தன்னைக்கு என்ன பாடணும் அப்படின்னா, அதே வகையான தேவாரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கையில் வளத்தோடு வாழணும் சார். எந்த வளத்தோடு அப்படின்னா, வீடு, காரு, பங்களா, தோட்டம், துறவு. ஆனால் இதெல்லாம் வச்சிருக்கிறவனும் அழுதுகிட்டு தான் இருக்கான், இல்லாதவனும் அழுதுகிட்டு தான் இருக்கான். அப்போது ஒரு உண்மை நமக்கு புரியுது. என்னென்னா, வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளை நிம்மதிப்படுத்துறது இல்லைன்னு புரியுது. நிம்மதியும் ஆனந்தமும் அவரவருக்கானது.
என்னுடைய ஆசான் ஜெயமோகன் ஐயா அடிக்கடி சொல்லுவார் என்னன்னா, இந்த லௌகீகம்னு சொல்லுவாங்க, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், அதை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறவனுக்கு, அதை விரட்டிக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஒரு நாள் நிம்மதி கிடைக்காது. உள்ளுக்குள்ள இருக்குது நிம்மதி. அதை கலையும் இலக்கியம் மூலமாகத்தான் ஒருத்தனால் அடைய முடியும் அப்படிங்கிறத திருப்ப திருப்ப சொல்லுவார். கலையில் இருக்கக்கூடியவனுக்கு சோர்வோ ஒரு அச்சமோ வெறுப்போ சலிப்போ வரவே செய்யாதுங்கிறார். அதை நான் எத்தனையோ தடவை உணர்ந்திருக்கிறேன். அப்படி நமக்கான ஒரு உள்ளுக்குள்ள நமக்கான சலிப்படையாத பெரிய ஆனந்தமான வாழ்க்கைக்கு பேர் தான் ஆன்மீக வாழ்க்கை. அந்த ஆன்மீக வாழ்க்கையைத்தான் நம்ம சமயம் திருப்ப திருப்ப நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, ஏன் இவ்வளவு கொண்டாட்டம்? மித்த எந்த சமயத்திலையாவது இவ்வளவு திருவிழாவை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? எந்த சமயத்திலையாவது இவ்வளவு கலை நுணுக்கத்தோட ஒரு கட்டிடத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? கோவிலுக்கு போகிறோம். நம்ம கோவிலுக்கு போகிற நோக்கம் என்ன? சாமி கும்பிட்றதுக்கு. நம்ம நேராக எங்கே போகிறோம்? விட்டோன்னா நேராக நிற்கலாம். அப்படித்தானே எல்லாத்துலேயும் டிக்கெட்டு, நேராக போகணுன்னு சாமியை பாரு, வெளியே எதையும் பார்க்காத வெளியே போய் பிரசாதத்தை சாப்பிட்டு ஓடி போயிரு. இப்படித்தான் வச்சுருக்குறாங்க கோயில். அதுக்காக அப்படின்னா நம்ம பேசாமல் ஒரு ரூமை மட்டும் கட்டி வச்சுருக்க வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு சிற்பங்கள்? அந்த சிற்பத்துக்குள்ள 1008 நுணுக்கம். ஒவ்வொரு மண்டபத்துக்குள்ளேயும் சிற்பத்தை இழைச்சி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கோவிலுக்குன்னு ஒரு கலை, ஒவ்வொரு கோவிலுக்குன்னு ஒரு இசை, நாதஸ்வர இசை. அது ஒரு கோவிலை சுற்றியே இத்தனை கலைகளும் வளர்ந்தது. நம்ம நாட்டினுடைய அடையாளம் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நீங்கள் வெளிநாடுகள்லாம் போனால் தெரியும், கலைங்கிற அந்தந்த நாட்டுக்கென்று கலை இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டினுடைய கலைகள் என்று நீங்கள் வெளியே போனீங்கன்னா, இந்தியாவினுடைய முகமாக நாம் வெளியே காட்டுறதே இந்த கலாச்சாரம் தான். இந்த கலாச்சாரம் எங்கிருந்து பிறந்தது? கோவில்ல இருந்து தான் பிறந்தது. கோவில் என்பது கலாச்சார மையம். ஏன் இவ்வளவு கலைகளை அங்கே கொட்டி வச்சா அப்படின்னா, ஒரே உண்மையை புரிஞ்சுக்கணும். இறைவன் எதற்கு மயங்குவானா? கலைக்குத்தான் மயங்குவான். கலை வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும். அந்த கலைனா என்ன சார்? கலைன்னு சொல்றீங்க, எது கலை அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கலை இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு நாதஸ்வர இசையை கேட்டு ரசிப்பது, அதில் நுணுக்கத்தில் போய் அப்படியே மெய் உணர்வுன்னு சொல்லுவாங்க, நுண் உணர்வு அப்படின்னு. இந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்போவுமே என்னென்னா நுண்கலைகள். அந்த உடஞ்சு போன கண்ணாடி மாதிரி இருக்கிற மனசில் ஒரு நாளும் எதையும் ரசிக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி பெரும்பான்மையான ரசனை என்பது சத்தம், திருப்ப திருப்ப பெரிய இருக்கிற ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து கத்துறது தான் பாட்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ரசிக்க முடியாது. எதையெல்லாம் நம்ம ரசனையை நம்ம வச்சுருக்கோமோ அது எதுவுமே நம்மளுடைய ரசனை கிடையாது. உண்மையாலுமே ரசனை என்னென்னா, கூர்மைப்பட்ட மனது ஒரு உல எழுச்சி போகும். இன்றைக்கி அதனால தான் கர்நாடக சங்கீதமாகட்டும், இல்லை ஹிந்துஸ்தானி, இந்த மரபு இசைன்னு சொல்லுவாங்க. அதை பேரே, உண்மையான பேரே மரபு இசை தான். நம்மில் பெரும்பான்மையானவர்களுக்கு மரபு இசையில் எந்த பயிற்சியும் கிடையாது. மரபு இசையை ரசிக்கக்கூடியது கூட தெரியாது. அதனால தான் கோவிலுக்கு போனால் நாதஸ்வரம் தபில் எல்லாம் வாசிச்சாங்கன்னா அதுக்கு இன்றைக்கி பேர் வச்சுருக்காங்க, பிபின்னு பேர் வச்சுட்டாங்க. அது எவ்வளோ பெரிய உன்னதமான கலைன்னு அதை ரசித்தாதான் தெரியும். ஒரு உண்மையை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. இதே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நாதஸ்வர வித்வான் இருந்தார், ராஜரத்னம் பிள்ளைன்னு. அவர் வாசிக்கிறதுக்காக, அவர் தோடி ராகம் வாசிக்கிறத கேட்கறதுக்காக நாள் நைட்டே சீட்டு போட்டு உட்கார்ந்துருந்த ரசிகர்கள்லாம் இருந்த இடம். இன்னைக்கு யாராவது அப்படி ரசிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அவன் ஒரு சாதாரண விவசாயியாக தான் இருப்பான். அவனும் அன்றாடத்தில் பிழைக்கணும், ஓடணும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தது. அந்த வாழ்க்கையில் கலையால் அமைத்து கொண்டார்கள். அதனால தான் அந்த தனிப்பட்ட ஏதாவது ஒரு சோர்வுன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகி அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிடணும். அதுதான் ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. எப்போதெல்லாம் மனச்சோர்வு அடைகிறதோ, பண்டிட் வெங்கடேஷ்குமார்னு ஒரு ஐயா இருக்கிறார், ஹிந்துஸ்தானியினுடைய மிகப்பெரிய ஒரு அரசன்னே சொல்லலாம். அவருடைய இசையை கேட்ட அடுத்த நிமிஷம் சோகங்கிற கட்டி ஒன்றும் இல்லாமல் உடஞ்சி போயிடும், சுக்குநூறாக தெரிச்சிடும். இது எப்படின்னா நமக்காக பயன்படுத்துவது. இதுக்கு பேர் தான் வளமான வாழ்க்கை. இந்த வளமான வாழ்க்கை ஆன்மீகம்தான் தரும். அந்த ஆன்மீகத்தை இறைவனுடைய அருள் தான் தரும். அதனால தான் கலையைத்தான் இறைவனுடைய வடிவம் என்று வைத்தார்கள். எந்த தெய்வத்திற்கும் இல்லாத பிரத்யேக இடம் சரஸ்வதிக்கு இருக்கிறது. ஏன்னா அவளுடைய அருள் என்பது மித்த எல்லா தெய்வங்களும் திரும்பி பார்த்தாலும் சரஸ்வதி தேவி திரும்பியே பார்க்க மாட்டான். ஆனால் அவள் திரும்பி பார்த்துட்டானா வேற யாரும் திரும்பி பார்க்கலனாலும் பரவாயில்ல நம்மளுடைய சமயம் சொல்லுகிறது. குமரகுருபரர் சொல்றார், வெந்தாமரை கண்டு நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தந்த அமரைக்கு தகாதுகளோ ஜெகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் வித்தாக உண்டாக்கும் வண்டான் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலா வள்ளியேன்னு 10 பாடல் பாடுறார். மொத்த அரசாங்கம் அவர் கைக்கு வந்துருச்சு. அரசனே வண்டிக்கிட்டுட்டான். அப்போ என்னன்னா, சரஸ்வதியினுடைய அருளும் இறைவனுடைய அருளும் யார் மனதில் பதிந்து கலையாக ஒளிர்கிறதோ வாழ்க்கை வளமாக மாறும். அதை ஒரு அற்புதமான தேவாரம் சொல்லுது, இப்படி இருக்கிறவனுக்கு மண்ணில் ஒரு குறையும் இருக்காதான், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எவ்வளோ பெரிய வரி பாருங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளில் என்னில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, எந்த குறையும் இல்லை. ஏன்னா கண்ணில் நல்லதூரும் கழுமலர் வளநகர்
பெண்ணன் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. அம்மையப்பன் இருக்கிறங்காட்டி என்னைக்கும் பார்க்கறதெல்லாம் நல்லதா தெரியுமா, மனசுல நல்ல எண்ணங்களே ஊறுமா. இப்படி அம்மையப்பனை வழிபடக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் குறைவு இருக்காதுங்கிறார். அதனால் இந்த பதிகத்தையும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு பாடணும். ஏன்னா இறைவனை அம்மையப்பனாக வைத்து வழிபடக்கூடியது. 2. 3வது, இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் பெரும்பான்மையான கோவில்களில் சந்தன காப்பு நடத்துவாங்க. இந்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில்லையோ இல்லை நம்ம வீட்டில் வச்சுருக்க தெய்வத்துக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான சந்தன காப்பு பண்ணுங்க. சந்தன காப்பு பண்ண முடியும்னா சுத்தமான சந்தன தூள் வாங்கி இறைவனுக்கு சந்தன காப்பு செய்யறதுக்கு கொடுங்க. சந்தனம்னா உடனே இன்னைக்கு நம்ம கடையில் விற்கிறது எதுவுமே சந்தனம் இல்லை, எல்லாமே பஜ்ஜி மாவு தான். அது எதுவுமே சந்தனம் கிடையாது. சாமிக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சந்தனம் வச்சுருக்குறோம் அப்படின்னு. அது சாமிக்கு நல்லாவே தெரியாது சந்தனம் இல்லைன்னு. எங்கேயாவது சந்தனம் 10 ரூபாய்க்கு கிடைக்குமா? ஆனால் இப்போ 1 கிலோ கிடைக்குது 10 ரூபாய்க்கு. அப்படின்னா பேரு கூடி அதில் சந்தனம் கிடையாது. வேணும்னா என்ன பண்ணுறது, சந்தனம் சென்ட் அடிச்சு விடுங்க, அதுதான் சந்தனம். எல்லாம் என்னென்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷன் கிடைக்கிற மாதிரி உள்ளதுலேயே அதிகமான கலப்படம் எங்கே நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணால் இந்த சாமி கும்பிட்ற பொருளில் தான் நடக்கும். எண்ணெய் சுத்தம் நல்லெண்ணெய் கிடையாது, நெய் அது நெய்யே கிடையாது. ஆனால் அந்த நெய் என்னென்னா நம்ம வீட்டிலலாம் நெய் வச்சுருந்தா அது ஆடுது குலுங்குது எல்லாம் பண்ணுது. ஆனால் கோவிலில் ஏற்றுற நெய் 1000 டிகிரியில் தீபம் ஏற்றினா கூட உருக மாட்டேது, அது அப்படியே இருக்குது. ஆனால் அதை நெய்யின்னு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் சாமிக்கு கொடுக்குற அந்த அபிஷேக திரவியங்கள் பன்னீருன்னு ஒன்று சொல்கிறோம். அது பன்னீரே கிடையாது, பேரு கூடி ரோஸ் அதில் கிடையாது. அதுக்கப்புறம் சாமிக்கு அபிஷேகத்துக்குன்னு ஒன்று கொடுக்குறோம். ஆனால் அதில் என்ன ஒரு அற்புதம்னா எல்லா பொருள்லையும் எழுதியிருக்கிறான், இது பூஜைக்கு மட்டும், தப்பித்தவறி கூடி சாப்பிட்டு விடாதீர்கள், தப்பித்தவறி கூடி எதற்கும் பயன்படுத்தி விடாதீர்கள். ஏன்னா அது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அப்புறம் அதுலேருந்து என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? அதனால் சாமிக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னம்னா நல்லா திருப்தியாக செஞ்சிடணும். ஒரு விஷயம் சொல்கிறேங்க, சாமிக்கு 1 பங்கு கொடுத்தா திருப்பி 100 பங்கு வரும். அதை வச்சு என்ன பண்ண போகிறார் அவர்? அதை வச்சு என்ன பண்ண போகிறார்? ஒன்றும் கிடையாது. ஆனால் கொடுக்கணுங்கிற மனது, இறைவனுக்கு செய்யணுங்கிற அந்த மனது யார் மனசில் இருக்கோ ஒருபோதும் சாமி கைவிட மாட்டார். அதுக்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறதுனால இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்ம கோயில்லையோ இல்லை அங்கே வீட்லேயோ சுத்தமான சந்தனத்தினால சுவாமிக்கு சந்தன காப்பு பண்ணுங்க. சந்தனத்தை காப்பு பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ணணும்னா அவ்வளவு நல்லது உண்டு. ஏன்னா நம்மளுடைய ஆகமத்தில் சந்தன காப்புக்குன்னு ஒரு தனி மகத்துவமே சொல்லப்பட்டு இருக்கிறதுனா சந்தன காப்பு செய்யணும். அதுக்கடுத்து நிறையா பேர் இந்த பெரும்பான்மையான பிரசித்தி பெற்ற கோவிலெல்லாம் இருப்பீங்க, அங்கெல்லாம் தீர்த்தவாரி நடக்கும். இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் பெரும்பான்மையான கோவில்களில் தீர்த்தவாரி நடக்கும். அந்த தீர்த்தவாரியிலையும் கலந்துக்கங்க. அந்த தீர்த்தம் பட்டால் ரொம்ப நல்லது, அந்த தீர்த்தவாரியில் கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் திருமலப்பாடியில் நந்தி கல்யாணம்னு ஒன்று நடக்கும். நந்தி கல்யாணம் பார்க்குறவங்களுக்கு முந்தி கல்யாணம் நடக்கும்னு ஒரு பழமொழியே உண்டு. நந்தி கல்யாணத்தில் கலந்துக்கணும். அதே மாதிரி திங்களூர்னு ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அங்கே இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு சூரியனுடைய கதிர்கள் நேராக சுவாமி மேலே விடும். மறுநாள் சந்திரனுடைய கதிர்கள் சுவாமி மேலே நேராக விழுகும். அந்த திங்களூர் சிவன் கோயிலில் இந்த மாதிரி ஒரு அற்புதம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த பங்குனி உத்தர நன்னாளில் வீட்டிலையும் வழிபாடு பண்ணுங்க, கோவிலையும் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பங்குனி உத்தர நல்லாளனைக்கு தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் நான் சொன்ன பதிகங்கள் எல்லாம் பாடுங்கள். இறைவனை அம்மையப்பனாக வழிபடுங்கள். உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் தாய் தந்தை உறவுக்கு மிஞ்சிய உறவு கிடையாது. தாய் தந்தை உறவை மிஞ்சக்கூடிய இன்னொரு உறவு இருக்கிறது, அதுதான் அம்மையப்பனுடைய உறவு. அந்த உறவு உங்கள் அத்தனை பேருக்கும் சித்திக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.